அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஈரான் வீசின மிசைல்ஸ் ட்ரோன்களால் துபாய், அபுதாபி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு UAE அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கூட நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஈரான் வீசின ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாம் என்ன ஆச்சு? துபாய், அபுதாபி உள்ளிட்ட இடங்கள் தப்பியது எப்படி? UAE உண்மையிலேயே பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒன்று. அந்த நாட்டில் சுமார் 35 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. மத்திய கிழக்கோட ஒரு அமைதி பூங்கா, உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மற்றும் வணிக மையம் அப்படின்னு சொன்னாவே அது துபாய் தான். நம்ம சொந்த பந்தங்கள் பலரும் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் திடீர்னு துபாய், அபுதாபி உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தினதுனால ஒரு மிகப்பெரிய அச்சம் அனைவருக்குமே ஏற்பட்டது. இந்த நிலையில தான் துபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு, இனிமேல் அது பாதுகாப்பான நகரமா இருக்குமா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. உண்மையிலேயே அது ஒரு பாதுகாப்பான இடம்தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட பேட்டிகளில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நிரூபிக்கக்கூடிய விதமாக தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கு. துபாயில் சில இடங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடந்தது உண்மைதான். ஆனால் அவற்றை எல்லாமே சரியாக இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருக்காங்க. ஈரானோட டார்கெட்ஸை இடைமறித்து அழிக்கும் போது ஏற்பட்ட சத்தம் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்டிருக்கு. அது போக அதிலிருந்து விழக்கூடிய அந்த ஏவுகணை, ட்ரோன் குப்பைகள் தான் அங்கங்கு விழுந்து சில டேமேஜஸை ஏற்படுத்தி இருக்கு. UAEல அந்த இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கப்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்களுடைய பாகங்களை கூட சேகரித்து இப்போது காட்சிப்படுத்தியிருக்காங்க. துபாயோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரீம் அல் ஹஸ்மியும் இதை பற்றி என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, CNN-க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் உலகின் மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். 137 பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அது போக 200க்கும் அதிகமான ட்ரோன்களை நாங்கள் வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அழிச்சிருக்கோம். வேர்ல்டுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்ககிட்ட இருக்கு. மக்களோட பாதுகாப்புக்காக எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். அதுபோக ஹை லெவல் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்பவுமே எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாயில் தாக்குதல் நடந்த இடங்களாக சொல்லப்பட்ட பாம் ஜுமைரா, புர்ஜ் கலிபா பக்கத்தில், அது போக ஜபல் அலி போர்ட், இந்த மாதிரியான இடங்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கப்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்களுடைய குப்பைகள் விழுந்து தான் சில டேமேஜஸை ஏற்படுத்தி இருக்கு. அங்கு டைரக்டான ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல் எதுவுமே நடைபெறலை. UAE-வோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துபாயோட பாதுகாப்பு தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எங்ககிட்ட இன்டகிரேட்டட் மற்றும் மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதன் மூலமாக தான் நாங்கள் எங்கள் நாட்டு மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். லாங், மீடியம், ஷார்ட் ரேஞ்சுன்னு அனைத்தையும் வகை பிரித்து நாங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேஃப்டி மற்றும் செக்யூரிட்டி தான் எங்களுடைய முதல் ப்ரியாரிட்டி அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஈரானோட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்லாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்தியர்கள் உட்பட 78 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. துபாய் பாதுகாப்புத்துறை ஒரு பக்கம் இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UAE தங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் எப்போவுமே கவனமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தில் ஈரான் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பல முறை UAE மீது மிசைல் ஆகட்டும், ட்ரோன் அட்டாக்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. இதனாலேயே பல அடுக்கு, மல்டி லேயர்ட் கொண்ட ஏவுகணை தடுப்பு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா UAE பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சிஸ்டம் THAAD, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இது. இஸ்ரேலோட அயன் டோமை விட இது ரொம்பவே வலிமையானது. எதிரி நாடுகள் ஏவக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நாட்டை நோக்கி வரும்போது அதை எல்லாமே வானத்திலேயே தாக்கி அழிக்கிறதுக்கு இது பயன்படுது. இது ஒரு அமெரிக்க பாதுகாப்பு அமைப்பு. இந்த சிஸ்டத்தை லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த THAAD எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, எதிரி நாடுகளுடைய பெலிஸ்டிக் மிசைல்ஸ் வானத்தில் வரும்போது ரேடார்ஸ் அதை டிடெக்ட் பண்ணிடும். சிஸ்டம் அதனோட ஸ்பீட், டிரெக்ஷன் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிடும். இந்த THAAD இன்டர்செப்டார் மிசைல்ஸ் உடனடியாக லான்ச் செய்யப்படும். அது அந்த மிசைலை வானத்தில்
அப்படியே நேரடியாக போய் மோதி அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதாவது ஹிட் டு கில் டெக்னாலஜி, ரொம்ப வேகமாக மோதி அப்படியே சிதறடிக்கிறது. அந்த மாதிரி தான் ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கு. ஒரு ட்ரக் மாதிரியான லான்ச்சர்ஸ்லேருந்து இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து ஏவப்படும். எதிரி மிசைல்ஸை நேரடியாக மோதி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. 150 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் போயிட்டு இன்டர்செப்ட் பண்ண முடியும். நாட்டோட பாதுகாப்புக்காக கடந்த 2011ஆம் ஆண்டே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து $800 மில்லியன் செலவு பண்ணி தங்களுடைய நாட்டில் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த தாட் இருக்கு இல்லையா, அதையும் யூஸ் பண்ணி இப்போ மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான்லேருந்து வந்த பெரும்பாலான மிசைல்ஸை இதன் மூலமாக தான் தடுத்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஏன்னா அது வந்து க்ரூஸ் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணாத, அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ்லாம் வருதுன்னா அதையும் இடைமறிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சேச்சுரேஷன் அட்டாக், அதாவது ஒரே நேரத்தில் மல்டிபிள் மிசைல்ஸ், நிறைய மிசைல்ஸ் வந்து வரும்போது சிஸ்டம் வந்து ஓவர்லோட் ஆகலாம். அதனால் குறைவான மிசைல்ஸ் வரும்போது இதன் மூலமாக வெற்றிகரமாக இடைமறித்து அழிக்க முடியும். ரெண்டாவது பேட்ரியாட் PAC-3 சிஸ்டம் மீடியம் அல்டிடியூட் டிஃபென்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ரைத்தியான் டிஃபென்ஸ் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் இதையெல்லாம் வந்து இடைமறித்து அழிக்கக்கூடியது. எதிரி இலக்குகளை மிட் ரேஞ்ச் அல்டிடியூட்லேயே வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது. மூன்றாவதா பன்ஷீர் சிஸ்டம். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. UAE பயன்படுத்தக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் வகை இது. பன்ஷீர் S1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு மூலமே அதை சொல்லுவாங்க. ரஷ்யாவோட KBP இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பியூரோ அவங்க தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், லோ ஃப்ளையிங் மிசைல்ஸை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது. ஆக இந்த தடுப்பு அமைப்புகள் மூலமாக தான் தங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பை ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க UAE. இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்கிறதுனால எனிமி மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுது. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு ஹவுதி வந்து ஏமன்லேருந்து UAE மேலே பெலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போது தாட் மற்றும் பேட்ரியாட் சிஸ்டம் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது UAE தெரிவிச்சிருந்தது. இதில் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, UAE மேலே ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தலை அப்படிங்கிறது தான். விட்டு விட்டு நடத்தியிருக்காங்க. UAE பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் மிசைல் டிஃபென்ஸ் இருந்தாலும் கூட ஈரான் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே 100% வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ நடந்திருக்கிற சண்டையில் ஈரான் 174 பெலிஸ்டிக் மிசைல்களையும் 689 ட்ரோன்களையும் வந்து UAE மேலே லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து UAE தடுத்து அழிச்சிருக்காங்க. அது போக சில ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் நாட்டுக்குள்ளே விழுந்திருக்க தான் செய்யுது. ஆக ஒரே நேரத்தில் 100க்கும் அதிகமான மிசைல்ஸ் அல்லது 200க்கும் அதிகமான ட்ரோன்களை வந்து ஈரான் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதை வந்து சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. UAE ஈரான்லேருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் ஈரான் வந்து Mark 5லேருந்து ஒரு Mark 10க்குள்ளே இருக்கிற பாலிஸ்டிக் மிசைல்களை தான் வீசுவாங்க. ஏவுகணையாக இருந்தாலும் ட்ரோனாக இருந்தாலும் விட்டு விட்டு குறைஞ்ச அளவில் அவங்க ஏவுனாங்கன்னா UAE அதனுடைய பாதுகாப்பு சிஸ்டம்ஸை வச்சே தடுத்து பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. இதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் தடுக்கிறது கஷ்டமாகிடும். இப்போ துபாயை பாதுகாக்கிறாங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய வெறிச்சோடின டெசர்ட் பகுதிகளில் இருந்து தான் ஏவுகணை அமைப்பு வந்து டெப்ளாய் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போது அபுதாபிக்கு பக்கத்தில் இருக்கிற அல்டாஃப்ரா ஏர்பேஸ் இருக்குல்ல, இப்போ துபாய்க்கு பக்கத்துலனா அல் மின்ஹட் ஏர்பேஸ், அங்கே இருக்கக்கூடிய பேட்ரியாட் சிஸ்டம்ஸ், ரேடார் சிஸ்டம்ஸ், இன்டர்செப்டார் மிசைல்ஸ்னு சொல்லிட்டு அங்கே டெப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க பாதுகாப்புக்காக. இப்படி தான் UAE தங்களுடைய மக்களை வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் கிட்டேருந்து பாதுகாப்பு சிஸ்டம்களை துபாய்க்கு உள்ளே வைக்காம பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியை சுற்றி ஒரு டிஃபென்ஸ் ரிங்கையே வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ ஈரான் மிசைல்ஸ் வந்து துபாயை நோக்கி வருது அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் டைம் ஒரு 5-7 நிமிஷமாக மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதுக்கான வேலையை வந்து செய்யணும். ஸோ அதுக்கான நேரங்கிறது ரொம்ப குறைவு. அதனால தான் துல்லியமாக இயங்கக்கூடிய விலை அதிகமான தடுப்பு அமைப்புகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து எப்போவுமே வாங்கி வச்சுருக்காங்க கல்ஃப் கண்ட்ரீஸ். அடுத்ததான் ஈரானுக்கு பதிலடி தரக்கூட UAE வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு. இதனால் போர் தொடருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டது. இதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய அரசு செய்தி நிறுவனமான எமிரேட்ஸ் நியூஸ் ஏஜென்சி வழியாக அதிகாரப்பூர்வமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக ஈரான் வந்து தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு பதிலடியாக தன்னுடைய தற்காப்பு நிலையில் மட்டும்தான் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தற்போது கவனம் செலுத்துது. மற்ற முடிவுகள் எதையுமே வந்து எடுக்கலை. ஏன்னா இந்த போரில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு தரப்பாக வந்து பங்கேற்கவே இல்லை. அது போக நல்ல உறவு, பதற்றத்தை தணிக்கிறது,
அதுபோக ஐநா சாசன சபையுடைய உறுதிப்பாடு இதிலெல்லாம் தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். ஈரான் மீதான எந்த தாக்குதல்களுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய நிலம், கடல், வான்வெளியை பயன்படுத்துறதுக்கு இது வரைக்குமே வந்து அனுமதிக்கலை. அதனால் தவறான தகவல்களை வந்து யாரும் வெளியிட வேண்டாம். ஒரு தகவலை வெளியிடுறதுக்கு முன்பாக அது சார்ந்தவங்க கிட்ட விவரங்களை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக UAE வந்து மேலே தாக்குதல் நடத்த போகிறது கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. ஈரான் தாக்குதல்ல இருந்து தங்களோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மட்டும்தான் ஐக்கிய அரபு அமீரகம் எடுக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் மறுபடியும் தாக்குதல் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. UAE பொறுத்த வரைக்கும் தானுண்டு தன் வேலையுண்டு அப்படின்னு இருக்க தான் அவங்க விரும்புகிறாங்க. தற்காப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால ஈரானும் இனி வந்து தொடர்ந்து UAE மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு நாமளும் நம்பலாம். இருந்தாலும் அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய கோபம் காரணமாக ஈரானுக்கு அந்த கோபம் அடங்குற வரைக்கும் அமெரிக்கா சார்ந்த இடங்களை தான் வந்து குறி வச்சு தாக்குவாங்க போல தெரியுது. ஏன்னா நேற்று ஈவினிங் கூட துபாயில் இருக்கிற அமெரிக்க தூதரக அலுவலகம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இதை பற்றி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, துபாயில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தோட பார்க்கிங் பகுதியில் வந்து ஈரான் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. இருந்தாலும் ஈரானுடைய பயங்கரவாத அரசால் அமெரிக்க தூதரகங்கள், அது போக ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான பல அலுவலகங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு அமெரிக்கா வந்து அவங்க சார்ந்த இடங்களை ஈரான் வந்து தாக்குறாங்க இல்லையா, அதை பற்றி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அபுதாபி, UAE உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரக பகுதிகளில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இனி இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இவங்களும் ஈரான் கூட பிரச்சனைக்கு போகிறதுக்கு இவங்களும் தயாராக இல்லை. ஈரானும் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு தாக்குதலை நடத்த மாட்டாங்க அப்படின்னு நாம் நம்பலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.